أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் என்னுரையை துவங்குகின்றேன். அன்பான ஜிடிஎம் நேயர்களே, ரமதானுடைய கடைசி பத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருணையினால் இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய பெற்று நோன்பு நோற்பதற்கான உடல் நலத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து இன்னும் மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளையும் நமக்கு லேசாக ஆக்கித் தருமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ செய்வது, அவனிடம் கையேந்துவது என்பது ஒரு சடங்கு இல்லை. அது ஏதோ பேருக்காக தொழுத பிறகு ஏதோ சில துஆக்களை செய்கின்றோம், நோன்பு வைக்கின்றோம். நோன்பு வைத்து முடித்ததன் பிறகு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடம் எதையோ கேட்கின்றோம். உம்ராவுக்கு செல்கின்றோம், அங்கேயும் ஏதோ கேட்கின்றோம். ஹஜ்ஜி செய்கின்றோம், அங்கேயும் ஏதோ கேட்கின்றோம். துஆக்கள் கேட்பதை வெறும் சடங்காக நினைத்து கொண்டு தொழுகை முடித்துவிட்டால் ஒரு துஆ செய்ய வேண்டும். அது என்ன துஆ, அதில் என்ன கேட்கப்பட்டது, எதற்காக நாம் ஆமீன் சொன்னோம், நம்முடைய தேவை என்ன என்பதை பற்றி யாரும் சிந்தித்து பார்க்கவே இல்லை. அது ஒரு சம்பிரதாயமாக ஏதோ கேட்டோம், அதோடு மறந்து விட்டோம். ஆனால் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், துஆ என்பது ஒரு ஈமான் உள்ள, இறை நம்பிக்கையுள்ள ஒரு முஃமினுடைய ஆகச்சிறந்த ஒரு ஆயுதம்தான் துஆ என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை. துஆ அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் ஒரு நேரடி உரையாடலாக அமைந்திருக்கின்றது. அதுதான் வணக்கத்தினுடைய உயிர் நாடி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துஆவே ஒரு வணக்கமாகும், அதுவே ஒரு இபாதத்தாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் தொழக்கூடிய நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, இன்னும் எத்தனையோ நம்முடைய அனைத்து வணக்கங்களும் அதனுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், அது நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முன்வைப்பது தான். தொழுகைக்காக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டோம் என்றால், நீதான் மிக பெரியவன் ரஹ்மானி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உனக்கே அனைத்து புகழும் உரியது என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வசனங்களில் நாம் என்ன கேட்கின்றோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். எதை கேட்கின்றோம்? எது நமக்கு தேவையோ அதை நாம் கேட்க வேண்டும். நான் ஒரு பலவீனமானவன், நீதான் அனைத்து ஆற்றலையும் கொண்டவன் என்ற உண்மையை இந்த துஆவின் மூலமாக நாம் ஒப்புக்கொள்கின்றோம். உண்மையில் ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய வலிமை இருக்கின்றதென்றால், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில நேரங்களில் நம்முடைய தடைகள் வரும்போது நாம் சோர்ந்து போகின்றோம். ஆனால் துஆவை தவிர வேறு எதுவும் அந்த விதியை மாற்றாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனமுருகி கேட்கப்படும் ஒரு பிரார்த்தனை
நமக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு சோதனையை அது தடுத்து நிறுத்தலாம், அல்லது அதை லேசாக ஆக்கி தரலாம். இப்படிப்பட்ட வல்லமை கொண்டது தான் துவா. மனிதனுடைய மன அமைதியினுடைய ஊற்று. இன்றைக்கு நவீன உலகத்திலே மன அழுத்தம் பெரிய சவாலாக உருவாகி கொண்டிருக்கின்றது. வேலை செய்யக்கூடிய இடத்தில், குடும்பத்தில், வீட்டில், இப்படியாக எல்லா இடத்திலும் நமது கவலைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாத போது நாம் தனிமையில் அல்லாஹ்விடம் கையேந்துவது அது ஒரு சிறந்த ஒரு வடிகாலாக அமைந்து விடுகின்றன. அல்லாஹ் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வின் நினைவுகினால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. ஆனால் துவா என்பது ஏதோ வெறும் சம்பிரதாயத்துக்காக கேட்டுவிட்டு எழுந்து சென்று விடுவதல்ல. ஒரு துவா கேட்கப்படும் என்றால் அந்த துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய முறைகள், அதற்கு 3 விதமான பதில்கள் கிடைக்கின்றன. ஒரு துவாவை கேட்கின்றோம் என்றால் சில நேரங்களில் அந்த கேட்டது அது உடனடியாக நமக்கு கிடைத்துவிடும். அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை அந்த துவாவின் மூலமாக இறைவன் தடுத்து நிறுத்தி விடுவான். இந்த உலகத்தில் இந்த இரண்டும் நமக்கு கிடைக்கவில்லையா, மறுமையில் அதற்கான நல்ல கூலியை அல்லாஹ் நமக்காக சேமித்து வைத்து அங்கே தருவான். துவா ஏற்கப்படக்கூடியதற்கு பல சிறப்பான நேரங்களும் ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜத் தொழக்கூடிய நேரம் இருக்கின்றதல்லவா, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பாங்கு சொல்வதற்கும் இக்காமத்து சொல்வதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். பாங்கு சத்தம் கேட்டவுடன் அங்கே சென்று அமர வேண்டும். 2 ரக்காத்துகள் அல்லாஹுக்காக தொழ வேண்டும். 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும். தொழுது முடித்த பிறகு இக்காமத்து சொல்லக்கூடிய நேரம் வரும் வரை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மழை பொழிகின்றது, அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அல்லது வீட்டின் உள்ளே அமர்ந்திருக்கின்றோம், வெளியே மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லவா. அதற்கு அடுத்ததாக பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முசாஃபிர், அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய முசாஃபிருடைய துஆக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதற்கு அடுத்ததாக சஜிதாவில் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்விடம் துஆ செய்தால், பிரார்த்தனை செய்தால் அந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதிலும் நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை அல்லாமல் மற்ற தொழுகையில் நாம் சஜிதாவில் துஆ செய்வது சிறப்பு என்று சொல்கின்றார்கள். துஆ கேட்கும்போது முழுமையான நம்பிக்கையோடு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தருவான். அது ஹலாலான துஆவாக இருக்க வேண்டும். யாரையும் பாதிக்கக்கூடிய பத்துவாவாக அது இருக்கக்கூடாது. முழுமையான நம்பிக்கையோடு எவ்வித அவசரமும் படக்கூடாது. நான் இப்பொழுது கேட்பேன் என்ற துஆ கேட்டு முடித்தவுடன் எனக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனே கிடைக்க வேண்டும். அப்படி இல்லை. நாம் கேட்கக்கூடிய துஆக்களை, நமது குரலை அல்லாஹ் எப்பொழுதுமே அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அவனுக்கு தெரியும். அல்லாஹ்வே சொல்கின்றான், சில சமயம் இவன் கேட்கக்கூடிய துஆக்கள் இவனுக்கே எதிராக மாறக்கூடிய துஆக்களையும் கூட இவன் கேட்கின்றான். அதை கொடுத்திருந்தால் இவன் என்னாகும்? நிச்சயமாக அவன் நஷ்டப்பட்டிருப்பான், நாசமாகி போயிருப்பான், கஷ்டப்படுவான். ஆகவே சில துஆக்களை நாம் நிறுத்தி வைக்கின்றோம். நமக்கு நல்லது என்று நினைத்து நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒருவேளை நமக்கு அது
பிரச்சனையாக மாறக்கூடிய நிலையும் இருக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லவா, அதனால் அவன் அதை நிறுத்தி வைக்கலாம். ஆகவே அவசரப்படக்கூடாது. ஒரு துஆவினுடைய இலக்கணம் என்னவென்றால், துஆ என்றாலே அழைத்தல் அல்லது வேண்டுதல் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு பலவீனமான ஒரு மனிதன், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு அடியான், சூப்பர் பவராக இருக்கக்கூடிய மகா சக்தியான அல்லாஹ்விடம் வைக்கக்கூடிய கோரிக்கை தான் துஆ. அல்லாஹ் சொல்கின்றான், ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், இன்னி அழை, என்னிடம் கேள், நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் என்று சொல்கின்றான். 40வது அத்தியாயத்தில் 60வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனம், அல்லாஹ் நம்மை அழைக்கச் சொல்லி கட்டளையிடுகின்றான். ஏனென்றால் துஆ மிகச்சிறந்த ஒரு வணக்கம். நாம் கையேந்தி கேட்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் அழிந்து விடுகின்றது. யா அல்லாஹ், நான் ஒன்றுமில்லை, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, என்னால் எதையும் சாதிக்க முடியாது, என்னால் எதையும் பெறவும் முடியாது, நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீதான் என்று நம்முடைய அடிமைத்துவத்துடைய வெளிப்பாடுகளை நாம் உணர்ந்து விடுகின்றோம். அதை அவரிடம் அர்ப்பணிக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல துஆ தான் ஒரு வணக்கத்தினுடைய உயிர் நாடி. ஒரு மனிதன் எப்போது அவன் தனது துஆக்களை கைவிடுகின்றானோ அப்பொழுது அவனுள் பெருமை வந்துவிட்டது என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்மால் சாதித்து கொள்ள முடியும் என்ற கர்வம், அந்த திமிர் அவனுக்கு வந்து விடுகின்றது என்று அர்த்தம். உண்மையில் கேட்கக்கூடிய துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கின்றான். மனிதர்களிடத்தில் சென்று ஒரு உதவி கேட்டால் ஒரு முறை அவர்கள் செய்து தரலாம், 2 முறை செய்து தரலாம், 3 முறை தரலாம். மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் சென்று கேட்டால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். உனக்கு வேறு வேலையே இல்லையா என்று அவர்கள் நம்மிடமே திருப்பி கேட்டு நம்மை கோபிப்படுத்துவார்கள். ஆனால் படைப்பினங்களாகிய மனிதர்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லாஹ்விடம் கேட்காவிட்டால் அவனுக்கு கோபம் வரும். மனிதனிடத்தில் கேட்டால் கோபம், அல்லாஹ்விடத்தில் கேட்காவிட்டால் அவன் கோபப்படுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் வரவிருக்கக்கூடிய சோதனைகளுக்கு நாம் கேட்கக்கூடிய துஆவிற்கும் இடையே ஒரு போராட்டம் நடக்கும். நாம் கேட்கக்கூடிய துஆ அந்த சோதனையை தடுத்து நிறுத்தும் வலிமை கொண்டது. அது தன்னை தடுப்பு அரணாக மாற்றக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய விதியை அவன் கேட்கக்கூடிய துஆவை தவிர வேறொன்றும் மாற்றாது. ஒரு மனிதனுடைய ஆயுளை நன்மைகளை தவிர வேறு எதுவும் அதிகப்படுத்தாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆயுள் அதிகரிப்பதற்காக நன்மைகள் அதிகமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நமது ஆயுளையும் அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். நடப்பது நடக்கட்டும், இதுவானால் என்ன, ஏதோ கேட்டோம் கேட்டுவிட்டோம் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் நாம் சோர்ந்து விடக்கூடாது. எதை கேட்டாலும் அல்லாஹ்வால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மாற்ற முடியும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நமது நம்பிக்கை அந்த துஆ வழங்க வேண்டும். அல்லாஹ்விற்கு எதுவும் சாத்தியம் இல்லாதது என்று எதுவும் இல்லை. இதா அராத ஷைஇன் அன் யகூல லஹு குன் ஃபயக்கூன். ஒரு விஷயத்தை ஒன்றை செய்வதற்கு அல்லாஹ் நாடிவிட்டால் குன் என்று அவன் சொல்லினால் ஃபயக்கூன், அது ஆகிவிடும். அதே நேரத்தில் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமது உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், நமது உடை ஹலாலாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான சம்பாத்தியத்தை சாப்பிடக்கூடிய உடலாக இந்த உடல் இருக்க வேண்டும். ஹராமான உணவு அது வயிற்றுக்குள் இருந்தால் அதன் மூலமாக உற்பத்தியாகிய ஹராமான இரத்தம் உடலில் ஓடிக்கொண்டிருந்தால்
அந்த துவா ஏற்கப்படுவது மிக கடினம். ஏனோ தானோ என்று பெயருக்கு நாம் கேட்டுவிடாமல் உள்ளட்சத்தோடு கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய துவாக்களை அவசரப்படாமல் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று துவாவை கைவிட்டு விடக்கூடாது. நாம் கேட்டது உடனே கிடைக்காவிட்டாலும் கூட அல்லாஹ் நமக்கு வரவேண்டிய ஒரு தீமையை தடுப்பான் என்ற நம்பிக்கையும் அந்த துவாவோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட துவாக்களுக்குத்தான் உண்மையில் நல்ல ஒரு மதிப்பும் அதனுடைய துவாவுடைய வலிமையும் ஏற்படும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அதற்கு பதிலாக பல கூலியை நமக்கு வாரி வழங்கும் பொழுது மனிதன் என்ன நினைப்பான்? நான் உலகத்தில் கேட்ட அத்தனை துவாக்களும் இந்நாள் ஏற்கப்படாமல் போயிருந்தால் இந்த உலகில் கிடைக்கக்கூடிய அந்த அற்பமானதை நாம் கேட்டுவிட்டோமே, அதற்கு பதிலாக இங்கே மறுமையில் நமக்கு அதைவிட சிறந்த நன்மைகளும் சிறந்த பரிசுகளும் அல்லவா நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அத்தனை துவாக்களும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று மனிதன் இயங்கக்கூடிய நிலையும் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறிய தேவைக்கும் ஒரு சிறிய பிரச்சனைக்கும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். செருப்புடையவாறு அருந்து போனாலும் அதை இறைவனிடம் கேட்டு பழக வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அது நமக்கு மட்டும் சுயநலத்தோடு கேட்கக்கூடிய துவாவாக இருக்கக்கூடாது. கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்காகவும் இருக்க வேண்டும், நம்மை பெற்றெடுத்து வளர்த்து நமது பெற்றோர்களுக்காகவும் இருக்க வேண்டும், நம்மோடு சேர்ந்து பிறந்த நமது உற்றார் உறவினர்கள் அவர்களுக்காகவும் கேட்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர்கள் நமக்காக ரிசுக்கு தரக்கூடிய அந்த வழியில் ரிசுக்கு உணவுகளை அல்லாஹ் தருகின்றானோ அவர்களுக்காகவும், உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு முஸ்லீமுக்காக கேட்கக்கூடிய துவாக்களை நாம் அவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். துவாக்கள் கேட்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். துவாவின் முடிவிலும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். எல்லா காலத்திற்கும் எல்லா சூழலுக்கும் எல்லா நிலைமைகளுக்கும் மிக முழுமையான ஒரு மகத்தான ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். துவாக்களின் தாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல விரிவான அர்த்தங்களை உள்ளடக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் ஓதப்பட்ட ஒரு துவா, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து பற்றிய துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். எங்கள் ரப்பே, இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நீ நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நீ எனக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துவா, எத்தனை துவாக்கள் கேட்டாலும் கடைசியாக இந்த துவாவையும் சேர்த்து ஓதுவது மிக சிறந்தது. இந்த உலகத்தில் நன்மை என்பது நல்ல அருமையான உடல் ஆரோக்கியம், நிம்மதியான வாழ்வாதாரம், நல்ல குடும்பம், பயனுள்ள கல்வி, மன அமைதி. இது மட்டுமில்லை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் உள்ளடக்கியது தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. வஃபில் ஆখিরাতি ஹஸனா என்றால் மறுமையிலும் எங்களுக்கு நன்மைகளை வழங்குவாயாக என்றால், மறுமையில் கேள்வி கணக்கு நமக்கு எளிதாக அமைய வேண்டும், அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும், கபருடைய வேதனைகள் இல்லாமல் போய்விட வேண்டும், ஜன்னத் சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று முடிக்கும் பொழுது அதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மோமினுடைய ஆகச்சிறந்த இலக்கு.
நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான இலக்கே அதுதான். எத்தனை வருடங்கள் வாழ்கின்றோம் என்பது முக்கியமில்லை, கடைசியாக நரக படுகொலியில் வீழாமல் இருக்கின்றோமா என்பதுதான் அங்கே முக்கியம். இப்படிப்பட்ட இந்த அருமையான இந்த துஆக்களை நம்முடைய அத்தனை நேரங்களிலும் அத்தனை தொழுகையிலும் நாம் கேட்க வேண்டும். அது இந்த உலகத்துடைய வாழ்க்கையை இந்த துஆ புறக்கணிக்காமல், மறுமையுடைய வாழ்க்கையும் அது மறக்காமல், இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு அழகான சமநிலையை பேணக்கூடிய சுருக்கமான அழகான ஒரு ஆழமான வார்த்தைகளை உள்ளடக்கிய இந்த துஆ, நாம் கேட்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் இந்த 3 வரிகளுக்குள் அடங்கிவிடக்கூடிய அளவுக்கு மிக சுருக்கமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த இந்த துஆ சூரத்துல் பக்ராவில் 201வது வசனமாக அது அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு தொழுகையிலும் இதை ஓத வேண்டும். அத்தஹியாத்திற்கு பிறகு சலவாத்து ஓதின பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் இதை ஓத வேண்டும். தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் உம்ரா செய்தவர்கள், ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு தெரியும், ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதிற்கும் ஒரு ஓட்டம் முடிவு பெறுவதற்கு முன்னால் அந்த இடைப்பட்ட பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதியிருக்கின்றார்கள். நாமும் இன்றைக்கும் அதை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். எல்லா துஆக்களுடைய முடிவிலும் இதை கண்டிப்பாக ஓதி வருவது மிகச் சிறந்தது. அல்லாஹ் நம் அனைவருடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இவ்வுலகத்திலும் நன்மையை தருவானாக, மறு உலகத்திலும் நன்மையை தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். நரக நெருப்பிலிருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஈடேற்றம் பெறச் செய்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.